அப்பயே போவாத மேல பாக்கல லக்கி இப்படி போயிடலாம் வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட குட்டி பொறி ஒரு லக்கி வந்து நம்ம வீட்டுக்கு மறுபடியும் வர போறாங்க. லக்கி எங்க நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. அவங்க வந்து பிரியாவோட அம்மா வீட்டுல, அதாவது பிரியாவோட சிஸ்டரும் அவங்க அம்மாவும் பாத்துக்கிட்டோம்னா அங்க விட்டுட்டு வந்துட்டோம். கூட வச்சிருந்தா லக்கிக்கும் கஷ்டம்ன்ற மாதிரி நாங்க நினைச்சோம். லக்கி நாங்க ஒரு 2 டே 1 டே நைட் அந்த மாதிரி பார்க்காம இருந்திருக்கோம். ஆனா இந்த மாதிரி 3 நைட்ஸ்லாம் நாங்க கொடுத்ததே இல்ல. அவங்களே எங்களை விட்டு இருந்ததே இல்ல. இப்ப எங்களை பார்த்தா என்ன நினைப்பாங்க? எங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு எங்களை பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஓகே மக்களே, அதை தான் வீடியோல பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போற மக்களே. நான் சொல்ற பிளாட்ஃபார்ம்ல நீங்க விளையாடுனீங்கன்னா up to 2 crore வரைக்கும் நிறைய கேஷ் பிரைஸ் உங்களால வின் பண்ண முடியும். அந்த பிளாட்ஃபார்ம் பேர் தான் MPL ரம்மி. MPL பாத்தீங்கன்னா இந்தியாவோட சேஃபஸ்ட் கேமிங் பிளாட்ஃபார்ம். இதை நீங்க சூஸ் பண்றது மூலமா ஃப்ரீயாவே ரியல் பிளேயர்ஸ் கூட உங்களால விளையாட முடியும். அது கூடவே up to 2 crore வரைக்கும் இருக்க எக்ஸைட்டிங் கேஷ் பிரைஸ் உங்களால வின் பண்ண முடியும். இதுல அமேசிங்கான லீடர் போர்ட் கான்டெஸ்டும் இருக்கு. ரம்மி இதுல வேரியஸ் ஃபார்ம்ல இருக்கு. பாயிண்ட் ரம்மி, டீல் ரம்மி, பூல் ரம்மி, இந்த மாதிரி 3 டைப்ல நீங்க விளையாடலாம். இது எப்படி விளையாடுறதுன்னு காட்டுறேன் வாங்க. இது ஈஸியான 13 கார்டு கேம் தான். இந்த டேபிள்ல 3 or 5 பிளேயர்ஸ் இருக்காங்க. என்னோட கார்டை யூஸ் பண்ணி கரெக்டா செட் அண்ட் சீக்வென்ஸ் சேர்த்தனா எல்லாருக்கும் முன்னாடி ஈஸியா என்னால வின் பண்ண முடியும். MPL ரம்மி ரொம்ப சேஃபான கேம் தான். நீங்க இதுல லேர்ன் பண்ணி நிறையவே வின் பண்ணவும் முடியும். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி MPL ரம்மியை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல தெரியுற இந்த சைன் அப் கோடை யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணீங்கன்னா உங்களால 2 crore வரைக்கும் வின் பண்ண முடியும். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்ம லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இதே சைன் அப் கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 30k வெல்கம் போனஸா கிடைக்கும். நான் சொல்றேனே நீ MPL ரம்மி விளையாடாதீங்க. இத பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் விளையாட ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏய் பொரி உருண்டை, என்ன யோசிச்சிட்டு இருக்க? ஏன் அப்ப மூஞ்சி அப்படி வச்சிருக்க? இந்த வாட்டர் மட்டும் கீழ இருக்கு. அது ஆப்பிள் ஜூஸ். நீ தான் இது போட வேணாம்னு சொல்லிட்டு மில்க் போடாதனால தண்ணி கீழே குடிக்க முடியும். அது மிக்ஸ் பண்ணி இரு அப்படியே வர கலக்கி குடி. ஸ்பூன் கேட்டேன். ஏன் அப்படியே கலக்குடி, நல்லா தான் கலர். கையே வலிக்குது. நீ இருக்கியே ஒரு வேலை ஒழுங்கா செய்ய மாட்டே காட்டு. ஓகே, ஆல்ரெடி பிளட் நேத்தே வந்தது. பார்த்து சரி சரி வந்துச்சு. ஓகே, குளிக்கிறப்போ கொஞ்சம் பார்த்து தேய்ச்சி குளி. பாரு வீக்கம் அப்படியே இருக்கு, தெரியுதா அந்த இடம்? என்ன பஞ்சே ஒட்டிக்கிச்சு. அதான் அந்த 3 ஹோல்ஸ் இருக்குல்ல, பார்த்தா வலிக்குது. இருடி ஒன்னும் இல்ல வாஷ் பண்ணிக்கிறேன். நீ பஞ்சு இழுக்காத. நான் ஏதாவது தொட்டு இன்னும் வலிக்க போகுது. நீ குளிக்கிறப்போ ஒழுங்கா சோப் போட்டு எடு அந்த அழுக்க. சரியா? பொரி உருண்டை, உன்னை யார் இதை பண்ண சொன்னா? நான் தான் வந்து பண்ணி விடுறேன்னு. நல்ல நீ ஒண்ணு கிழிக்க வேணாம், கூடி வாங்கிட்ட. சும்மா சொல்ற பேச்சும் கேட்கறதுல முன்ன. ஓகே மக்களே, நம்ம குளிச்சு முடிச்சாச்சு. ரொம்ப டயர்டாக தான் இருக்குது கொஞ்சம் லைட்டாக. லக்கி பேபி வந்து இன்னும் சற்று நேரத்தில் வந்துருவாங்க. ஆக்சுவலாக மார்னிங்கே அவங்கள நாங்கள் வர சொன்னோம். சாப்பிடுறதுக்கு வாடின்னு சொன்னோம். எடுத்து அங்கே வெயின்னு தானே சொன்னேன். அங்கே வெயில். லக்கி பேபி வந்து மார்னிங்கே நாங்கள் வர சொன்னோம். ஆனால் அவங்க சித்தி தான் இல்லை, ஈவினிங்காக நான் கூட்டிட்டு வரேன். அவங்களுக்கு பூவாலாம் கொடுத்துட்டு இப்போ மார்னிங் வெயில்லாம் வேற இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக வெயில் தாழ ஆஃப்டர்நூன் போல் அந்த மாதிரி வந்துட்டோம்னா அவங்க தூங்க மாட்டாங்க. அதனால சாப்பாடுலாம் கொடுத்துட்டு ஈவினிங்கா நான் கேப்லயே கூட்டிட்டு வந்துறேன் அப்படின்னு இருக்காங்க. சோ அதனால நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் 3 டேஸ். லக்கியை பார்க்காம இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுவும் வீட்டுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்த போது கூட ஒண்ணும் தெரியல. ஆனா வீட்டுக்கு வந்து அந்த சத்தம் கேட்கலனாலே என்னவோ ஒரு மாதிரி இருக்கு மக்களே. அவங்க கிட்ட பேசவும் வீடியோ கால்லயும் அதாவது நம்ம பார்க்கலாம், அவங்க பார்க்க மாட்டாங்க. வாய்ஸ் கேட்டா அழுவ ஆரம்பிச்சிருவாங்களோன்றதுக்காக நம்மளும் பேச முடியாது. ஆமா, ஆனா அவங்க வந்து நினைச்சாங்களாம், அவங்க வந்து கேட்டாங்களாம் அப்பா வேணும் அம்மா வேணும். தூக்கத்துல எழுந்து அப்பா வேணும். அம்மா போன் பேசுறாங்க, பின்னாடி கத்துறாங்க அப்பா வேணும் அல்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பாத்தியா எப்படி கேக்குது. அதனால நீங்க பேசணும்னு நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மக்களே, நம்மளோட லஞ்ச் நம்ம வெறும் இந்த பொரியல் மட்டும் செஞ்சோம். இது என்னன்னு எனக்கு தெரியலையே. எக்கா வாழைக்காய் பொரியல். இது கூட்டு கிடையாது, வாழைக்காய் பொரியல். அப்புறம் கீரை, அப்புறம் இது வந்து மாங்காய் பச்சடி. இது எல்லாமே நம்ம ஜம்மு அம்மா கொடுத்தாங்க. அவங்க நேத்தே சொல்லிட்டாங்க நீங்க எதுவும் சமைக்காதீங்க, ரெஸ்ட் பண்ணுங்க, நான் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு. ஸோ நம்ம சாப்பிட்டுக்கலாம். தெரியும். ஆமா, நீ பேசினாலே வாய்ஸ் சத்தியம் இருக்கு. லக்கி ஃபீல் பண்றேன், அதற்கு ஹாப்பி தான்.
தெரியல யாரு தெரியல வீடியோ எடுக்கிறாங்க. ஓகே 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 வாங்க எப்போ வருவீங்க? கேட்கவே இல்லையா இனி காலையில இருந்து எங்களை? அப்படியா சரி 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 சீக்கிரமா வாங்க நாங்க வெயிட் பண்றோம். ஆமா பார்க்காம இருக்க முடியல 2 நாள் 3 நாள் ஆக போகுது. நீ வரலன்னா நாங்க வந்துருவோம். ஆல்ரெடி நான் போய் கூட்டு வந்துடுறேன் 1 மணிக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். பாக்கலாம்ல இல்ல பாரு கூட்டு வந்துரு இல்ல நானே கார் எடுத்துன்னு வந்துடுறேன். ஒழுங்கா கூட்டு வா 4 மணிக்கு கூட்டு வந்துரு. தூங்க கூட வேணாம் நீங்க சாப்பிட்டு அப்படியே ஒரு கேப் பிடிச்சி வந்துருங்க இங்க தூங்க வச்சு. ஓகே மக்களே சாப்பிட்டு முடிச்சாச்சு. லக்கி பேபி நினைச்ச உடனே எங்களுக்கு ஜாலி வந்துருச்சு. லக்கி பேபி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லக்கி பேபி இல்லாம நாங்க எப்படிதான் இந்த டேஸ் எல்லாம் போச்சு. லக்கி பேபி இல்லன்னா எங்க லைஃப் எப்படி இருக்கும் அது மாதிரிலாம் ரொம்ப ட்ரையா வந்து திங்க் பண்ண வைக்குது. ஓகே லக்கி இல்லனா அப்போ நம்ம லைஃப் எப்படி இருந்திருக்கும்? ட்ரையா போயிருக்கும். எதுவுமே இருந்திருக்காது. ஒரு கமிட்மெண்ட் இருந்திருக்காது. ஒரு விஷயத்துக்கும் ஃபோர்ஸ்ஃபுல்லா நாங்க இறங்கி இருக்க மாட்டோம். லக்கி இல்லனா எங்களுக்கு என்ன கமிட்மெண்ட் இருக்கு? இப்போ ஒண்ணுமே இல்ல. பட் லக்கின்னு ஒரு பேபி இருக்கிறதுனால தான் நாங்க எல்லா விஷயத்தையும் ப்ராப்பரா கரெக்டா பண்றோம். ஃபுட் குக் பண்றது, வீட்ல சாப்பிடுறது, முக்கியமா நம்மள பார்த்து லக்கி க்ரோ ஆகுது. நம்ம அத டிக்னிட்டியை கரெக்டா மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறது. அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி நாங்களே எங்களுக்குள்ள அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் டீச் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அதை பண்ணணும். நம்ம நல்லவங்களா நல்ல விஷயங்களை பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிக்க வைக்குது. ஆனா மொட்டை நம்மள தேடவே இல்லை. அவங்க ஹாய் பாய் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்கு. காலைல இருந்து கேட்கவே இல்லைன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லப்பா. ஒரு ஃபாதர் இல்லையே அம்மா இல்லையே ஃபீல் பண்ணணும்ன்ற ஒரு பொறுப்பே இல்லப்பா. எங்களுக்கு ஒரு பக்கம் கஷ்டமா இருந்தாலும் சரி ஓகே அரிதா கூட. சீரியஸான ஒரு விஷயம் என்னன்னா இப்போ வந்து லக்கி எங்க கூட இல்லாதே ஒரு நல்ல விஷயம் தான். பிகாஸ் இவ்வளவு விஷயங்கள் கூட அவங்கள பாத்துக்கிறது எவ்வளவு கஷ்டம்ன்றது ஆப்வியஸா தெரியும். சாப்பாடு கொடுக்கறதா இருக்கட்டும், ஒரு ட்ரெஸ் பண்ணி குளிப்பாட்டி அவங்கள ப்ராப்பரா பார்த்துட்டு அவங்க கூட ஒருத்தர் பிளே பண்ணி இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டியும் கம்பல்சரி பண்ண முடியாது. ஆல்ரெடி இவளே வந்து முடியாம இருக்கப்போ ஒரு பேபி எப்படி கேர் பண்ணிக்கிறது. இந்த டைம்ல லக்கி அங்க இருக்குது உண்மையாலே ரொம்ப நல்ல விஷயம் தான். எங்களுக்கு நன்றிகள். அது ஆக்சுவலி 1 டே தான் நாங்க கொடுத்துட்டோம். ஆனா நாங்க நினைச்சோம் மேக்ஸிமம் 1 டே இல்ல 2 டே நைட்டு லக்கி தாங்கிடும். பட் 3 டேஸ் ஆச்சு. அரிதா எந்த ஒரு நினைப்பும் வராம அப்படியே நல்ல அந்த எங்களை பத்தி தாட்டே கிரியேட் பண்ணாம ஜாலியா பாத்துக்கிறாங்க. இங்க இருந்தா என்னென்ன டைம் லக்கி ஃபுட் எடுத்துப்பாங்களோ தூங்குவாங்களோ அதே பேட்டர்ன் தான் அங்க. எந்த சேஞ்சஸும் இல்லாம அதே டைம் ஃபாலோ பண்றதுனால அவங்க நைட்ல அழுகுறதுலாம் கிடையாது. அது தாக்கு பிடிச்சிட்டு லக்கியும் இருந்துருச்சு. ஆனா இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல இப்ப டைம் 2 o'clock ஆகுதா, ஃபுட்டு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் தூங்க வச்சுட்டு அப்புறம் 4 o'clock போல வரேன். இப்ப கேட்டா இன்னொரு 2 days கழிச்சு கொண்டு வரேன் அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். இல்ல நாளைக்கு வரேன். நீ அவ்வளவு நாள் வச்சுப்போமா? ஆனா எங்களால பார்க்காம இருக்க முடியும். வருதுனால எங்களுக்கு ஹாப்பியா இருக்கு. லக்கி வந்தோன்னு நாங்க உங்களுக்கு காமிக்கிறோம். அதோட அந்த கதை ஒளிஞ்சுக்க பாக்கணும். அது வந்து லைட் வேற போட்டுருக்கேன். கண்டிப்பா தெரியும். இருடி நம்ம கேபே இல்லடா. அது நம்ம கேபே இல்ல. அவங்க நான் சொன்ன லைவ் லொகேஷன்ல அங்க இருக்காங்க அவங்க. நான் சரி இங்க வண்டி வந்தோடனே நமக்கு தான் வந்துட்டாங்களோ அப்படின்னு ஆச்சு சந்தோஷப்பட்டேன். அப்ப வருமா அப்ப வருமான்னு பாட்டு பாடாத பாரு. கிளம்பி 5 o'clock அரிதாவும் வர சொன்னோம். ஆனா லக்கி ஸ்லீப்பிங் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்லீப் ஆயிடுச்சாமா. தள்ளி போடி நான் வரணும்ல. மேல பாக்கல லக்கி ஒண்ணு போயிடலாம். படி ஏறல ஒன்னும். அப்பயே போவாது. அல்லுப்பா பாத்துட்டு அல்லுப்பா சரி நீ அங்க இல்ல அங்க
விடணும், அதை விட்டாதான் அது கையில போய் மாட்டோம். காஞ்சிச்சு பாப்பா, போதும் பாப்பா. ஏய் என்ன பண்ணுகிறீங்க ரெண்டு பேரும்? இது ஒரு வல்லாட்டுன்னு வேற வல்லான்னு இருக்கு பாரு. அது குச்சி வந்துச்சு லக்கி. எல்லா இடத்துலயும் ஆட் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இந்த அம்மா. காஞ்சிச்சு. ஓகேவா பாப்பா? ஓகேமா. தேங்க் யூ சொல்லு. சிறப்பு பரிசு உண்டு. முறையில தேர்ந்தெடுத்து லக்கியே கொடுத்துருவோம். என்ன பாட்டுன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. லக்கி ஜானி ஜானி பாடம்மா. ஏன்டா அம்மா பாத்தியா, ஒரு பாட்டு இந்த அம்மாக்கு டயர்ட் ஆயிடுச்சுன்னா அந்த பாட்டு அடுத்த வாட்டி பாட மாட்டாங்க மக்களே. எப்படி தேடினீங்க பாப்பா? அப்பாவை தேடினியா இல்லையா? அப்படி சொன்னியா? அல்லு வேணும் அல்லு வேணும். சரிடா பட்டு. இசை மலையில் நனைய தயாரா? அப்டேட்லாம் இப்போ வந்துருக்கு லக்கிக்கு. ரைம்ஸ் பாடுறது, அப்புறம் லலலலா பாடுறது அப்டேட் ஆயிட்டாங்க மக்களே. லக்கி அவங்க சித்தி போகும்போது தான் செம்ம அழுதுட்டு ஃபீல் பண்ணி எங்களுக்கே ஷாக் ஆகுது. வர வர இன்னும் இந்த நம்மள கண்டுக்க மாட்டேன். அவங்க சித்தி கூடிய செட்டில் ஆயிடும் போல இருக்கு. அந்த உடனே ஓடி வந்து எங்களை ஹக் பண்ணிட்டு முத்தா கொடுத்துட்டு அவள் தான் திருப்பி அவங்க அந்த ஒரு செகண்ட் மட்டும் தான் நம்ம தேவையா இருந்தது. அதுக்கப்புறம் கண்டுக்கவே இல்லை. அப்புறம் அவங்க சித்தி கிட்டலாம் போய் விளையாட ஆரம்பிச்சுட்டு பழக்கம் போல அவங்க சித்தி கிட்டே போய் உட்கார்ந்தாங்க. பட் சீரியஸா ஒரு விஷயம் மக்களே, நாங்க வந்து எவ்வளவுதான் டவுனா இருந்தாலும் லக்கி வந்ததுக்கு அப்புறம் அந்த மாரி ஒரு விஷயம் நடந்ததே எங்களுக்கு ஃபீல் இல்லை. பிகாஸ் லக்கி இருக்கிறப்போ வேற என்ன எங்களுக்கு தேவை அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சு. இந்த சும்மாவே இருக்க மாட்டாங்க எங்களை போட்டு. நாங்க ஏதோ ஒன்று யோசிச்சிருந்தா கூட அல்லு இது வேணும் அப்பா அது வேணும் இப்படி கேட்கறப்போ எங்களுக்கு அதை பத்தி யோசிக்க ஒரு எண்ணம் வரவே வராது. நிறைய பேர் வந்து பிரியாவோட ஹெல்த் எப்படி இருக்கு தனியா மெசேஜ்லாம் அமைச்சு கேட்டு இருந்தீங்க. இப்போ வந்து பெட்டராகவே இருக்கா பிரியா. வந்து முன்னாடி இருந்ததை விட இப்போ நல்லாவே பெட்டராகவே இருக்கா. ஓகே மக்களே, இந்த வீடியோ இவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இப்போ பாய் சொல்லிக்கலாமா கைஸ்? பாய். அல்லு லவ்ஸ் பிரியா.